ஓட்ட உடசல் இயம்பித்தாளைக்கு பேர்ச்சம்பளம் இப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் கூவ தேவையில்லைங்க. தன்னோட இரும்பு சகோதரரான பாகிஸ்தானே சீனா கூட இருக்கிற கஷ்டத்தை வெளியே சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அந்த அளவுக்கு மனசுக்குள்ளே போட்டு அடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அப்படியே மனசுக்குள்ளே போட்டு வச்சாலும் ஒரு சில விஷயங்கள் வெளியே கசிய ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி தான் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சில விஷயங்கள்ல விரிசல் விழுக ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா இந்த ராணுவம் சம்பந்தப்பட்ட பொருட்களை பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கு. வேற எந்த நாடும் பாகிஸ்தானை நம்பி கொடுக்குற மாதிரி இல்ல. ஆல்ரெடி பொருட்களை கொடுத்த நாடுகளே மெயின்டைன் பண்ணி தரமாட்டேன், திரும்ப ரிப்பேரிங்லாம் பண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப தன்னை நம்பி பொருட்கள் கொடுக்குற ஒரே நாடு சீனா. அந்த நாடு கிட்ட இருந்து வாங்கி அந்த பொருட்களை வச்சு படாத பாடு பட்டுட்டு வருதுங்க பாகிஸ்தான். ஸோ குறிப்பா பாத்தீங்கன்னா சீனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் வின்லூங் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வின்லூங் 2 ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரோன்ஸ் சில மாதங்களுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரோன்ஸ் வாங்கி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம ஆளில்லா போர் விமானங்களை வச்சு எந்த ஒரு யூஸும் இல்லாமல் அதுக்கு பூஜை போடுறதுக்கு மட்டும்தான் இந்த ட்ரோன்ஸ் யூஸ் ஆகுது. அந்த அளவுக்கு இந்த ட்ரோன்ஸில் இருக்கிற பார்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ உள்ள சூழ்நிலையில் ஆளில்லா போர் விமானங்களோட தேவை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இதுவும் சீனா பாகிஸ்தானுக்கு ட்ரோன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லப்ப பாகிஸ்தான் பேசின பேச்சை பார்க்கணும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட இரும்பு சகோதர நாடு எங்களுக்கு ட்ரோன்ஸ் கொடுக்குறாங்க, இனிமேல் பாருங்க இந்தியா நாங்க எப்படி அட்டாக் பண்றோம், இனிமேல் பாருங்க நாங்க இந்தியா கிட்ட எப்படி நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாங்க. கடைசியில் அந்த ட்ரோன்ஸ் வாங்கினதுதான் வாங்கினாங்க. அதனால எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானே புலம்ப ஆரம்பிச்சிருக்கு. அதில் நிறைய நைட்ரஜன் கேஸ் லீக் ஆகுது, எந்த பார்ட்ஸுமே கரெக்டா ஒர்க் ஆகிறதே இல்லை, இல்லை கேமரா முதற்கொண்டு சரியா ஃபங்க்ஷன் ஆகிறதே இல்லை, இதை வாங்கி சும்மா தான் நாங்க போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்க பாருங்க, சைனால சில டெக்னீஷியன்ஸை அனுப்பி இதை சரி பண்ணி கொடுங்க, எங்களுக்கு தயவு செஞ்சு இந்த ஒரு உதவி எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கெஞ்சாத குறையா இல்லை. அது கெஞ்சினாலும் சீனா என்னப்பா நீ போய் என்கிட்ட கேட்குற, என்னோட பொருட்களை பற்றி உனக்கு தெரியாதா, எவ்வளோ பொருட்களை என்னோட பொருட்களை யூஸ் பண்ணியிருக்க, அது எப்படி இருக்குன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் சீனா அதை கண்டுக்காம இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில கூட பாகிஸ்தான் எப்படி சீன் போட்டுட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி சீனாவோட பொருட்கள் ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கே தெரியும். அதனால தான் பாகிஸ்தான் இந்தியாவையே எதிர்க்கணும் அப்படின்னா கூட சீன போர் விமானங்களை ஒருபோதும் யூஸ் பண்ணாது. அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு தன்னோட எஜமான நாடான சீனா மேல நம்பிக்கை. அமெரிக்க போர் விமானங்களையோ இது மாதிரி வேற நாடோட போர் விமானங்களை தான் யூஸ் பண்ணுவாங்க. சீனா போர் விமானங்கள் பக்கமே போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கப்ப பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா HQ-9 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாகிஸ்தானோட படையில இணைச்சிருக்காங்க. ஸோ இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது S-300 மாதிரி இது சீனா கிட்ட இருந்து தான் பாகிஸ்தான் வாங்கி இது தன்னோட படைகள்ல இணைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பாகிஸ்தான் பெருத்த பில்டப் கொடுக்குது. பாத்தீங்களா, இந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு நாங்க இந்தியாவை இனிமேல் எப்படி பண்ண போறோம்னு பாருங்க, நாங்க இனிமேல் மிரட்டி விட போறோம், எங்களோட விமானப்படையே ஸ்ட்ராங் ஆக போகுது, அப்படி ஆக போகுது, இப்படி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வெளியே இந்த மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா உள்ள நடக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி வெளியே சில செய்திகள் வருது இல்லையா, அதை வச்சுதான் நமக்கு எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் விரிசல் விழ தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் சீன விமானங்களா இருக்கட்டும், சீன தயாரிப்பு பொருட்கள், ராணுவ சம்பந்தப்பட்ட பொருட்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் யூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுதுங்க. இப்ப கூட பாகிஸ்தான் நம்ம இந்தியாவுக்கு ரஃபேல் போர் விமானங்கள்லாம் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணாங்க. ஒரு ஏர் எக்ஸசைஸ் மாதிரி, ஏர் ட்ரில் மாதிரி பண்ணாங்க. அதுல JF-17 போர் விமானங்களை யூஸ் பண்ணாங்க. அந்த போர் விமானங்கள் திடுப்புன்னு அப்படியே கீழே விழுந்து நொறுங்கி போச்சு. இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா சீனா ராணுவ தயாரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நம்பி இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் அழிவு பாகிஸ்தானுக்கு தான் வரும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்றது, நம்ம வேற முன்னாடி பில்டப் போட்டுட்டோம், இரும்பு சகோதரர்கள் எங்களை யாரையுமே பிரிக்க முடியாது, உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இரும்புல துருப்பிடிச்சிருச்சோ என்னமோ, இப்போ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி பாகிஸ்தான் ஓவர் கம் பண்ணி வர போறாங்க அப்படின்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.